இந்த சம்மில் மீசியமாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மீசியமான எல்சிஎம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 சம் பார்த்துட்டோம், தேர்ட் சம்மு. இப்போ இதில் என்ன இருக்குது, x⁴ - 1 நம்ம என்ன செய்கிறோம், குட்டி குட்டியாக பிரிக்க போகிறோம். இங்கே பாருங்களேன், இங்கே 4 இருக்குது. அப்போ இதையும் நம்ம ஒன்றை என்ன செஞ்சிடலாம், 4ன்னு மாற்றிக்கலாம். இப்போ இது என்ன செய்யலாம், a² - b² ஃபார்மெட்டில் எழுதலாம். அப்போ x² அதுக்கு மேலே பவரில் 2ன்னு போட்டுக்கலாமா? இங்கே பாருங்கள், 2 × 2 4ன்னு கரெக்டாக வருதில்ல. அதே போல் 1ஐயும் 1² பவரில் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இது என்ன செஞ்சுக்கலாம், இது ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். இப்போ பண்ணால் a² - b² ஃபார்மெட்டில் பிரிக்கலாமா? அப்போ என்ன வரும், a² - b² a² + b²ன்னு பிரிச்சாச்சு. இப்போ இதை ரெண்டையும் இது மறுபடியும் எப்படி இருக்குது, a² - b² ஃபார்மெட்டில் தானே இருக்குது. அப்போ a - b × a + b அந்த ஃபார்மெட்டில் பிரிச்சாச்சு. மீதி இருக்கிறத அப்படியே போட்டோம், அவ்வளோதான். அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த x² - 2x + 1 நம்ம என்ன செய்ய போகிறோம், தனியாக பிரிக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 1 இருக்குதா அர்த்தம். இந்த இடத்துல 1 அப்படி 1 × 1 1. இதை ரெண்டாக எப்படி பிரிக்க போகிறோம், -2. அப்போ 1 × 1 1, கீழே மைனஸ் இருந்தால் ரெண்டுக்குமே மைனஸ் பண்ணுங்களா, மைனஸ் × மைனஸ் ப்ளஸ், -1 -1 கூட்டினா -2. அப்போ ஆன்சர் என்ன வருது, x - 1 x - 1. சரிங்களா? இப்போ முதல்ல ஜிசிடியை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்கேன், ஆனால் ஜிசிடி ரொம்ப ஈஸி. ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது ஜிசிடி, அதாவது மீ பே வா. சரிங்களா? ரெண்டுமே காமனாக இருக்கிறது தான் ஜிசிடி. இங்கே பாருங்கள், இதில் x - 1 இருக்குது, இதுலேயும் x - 1 இருக்குது. அப்போ x - 1 முடிஞ்சு போச்சு. வேறு ஏதாவது மீ காமனாக இருக்குங்களா, வேறு எதுவுமே காமனாக இல்லை, அவ்வளோதான். உங்கள் மீ பேவானா காமனாக இருக்கிறது. இதே எல்சிஎம்னா நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம்னா முதல்ல காமனாக இருக்கிறத எழுதிடணும். காமனாக இருக்கிறது என்னது, x - 1. அதாவது இது ரெண்டுமே காமனாக இருக்குது, அதை எழுதியாச்சு. அடுத்தது மிச்சம் மீதிலாம் எதுலாம் இருக்குது, இதில் எது மிச்சம் மீதி, இது 2 இருக்குது. இதில் எது இன்னொரு x - 1 இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன இருக்கும், x + 1 × x² + 1² 1 இங்கே கீழே என்ன இருக்குது, x - 1. இதை இப்போ சுருக்க முடியுங்களா, x - 1 x, அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வேணால் முடிஞ்சால் சுருக்கிக்கலாம், x - 1 x - 1 x - 1 ஹோல் ஸ்கொயர். மீதி இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம், அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அப்போ ஜிசிடினா காமனாக இருக்கிறது ஜிசிடி, அதாவது மீபேவா. எல்சிஎம்னா மிச்சம் காமனாக இருக்கிறத முதல்ல எழுதிட்டு ஒவ்வொன்றிலையும் என்னென்ன மிச்சம் மீதி இருக்கோ அதெல்லாம் எல்லாம் சேர்த்து எழுதிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.